மாண்புமிகு ஆளுநர் அவர்களே, மாண்புமிகு வெங்கைய நாயுடு அவர்களே, மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மணிகண்டன் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற அன்பராஜ் அவர்களே மற்றும் இந்த இணைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு அலுவலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, வரி இருந்துள்ள அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை முதலிலே சமர்ப்பித்து, இந்தியாவின் ஏவுகை நாயகன், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் மணிமண்டபத்தை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்தும், ராமேஸ்வரம் அயோத்தி விரைவு தொடர் வண்டியினை துவக்கி வைக்கவும், ஆழ்கடல் மீன்பிடிப்பினை பரவலாக்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கவும் வரி வந்திருக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு பாரத பிரதமர்களை உலகமாற வாழ்த்தி வணங்குகின்றேன். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மன்னர்களும் தமிழையும் ஆன்மீகத்தையும் 2 கண்களாக போற்றியவர்கள் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புகழ்ந்துள்ளார்கள். இந்தியாவின் தென்கோடியில் உள்ள சைவ திருத்தலங்களாக விளங்கும் ராமேஸ்வரம் ராமாயணத்தில் புகழ் பெற்றதைப் போல மீண்டும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களால் புகழடைந்துள்ளது. ஏழ்மை நிலையில் இருந்தாலும், முன்னோர்கள் பாமர மக்களாக இருந்தாலும், எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத வளர்ச்சி அடையாத குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் உண்மை, உழைப்பு, அன்பு, அறிவு கூர்மை, தன்னம்பிக்கை இவற்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு நாட்டின் மிகப்பெரிய பதவியான குடியரசுத் தலைவராகவும் பிரதமராகவும் உயர்ந்த சாதனை உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு பெரும் மதிப்புக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுமே உதாரணமாவார்கள். அதனால்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் மணிமண்டபத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தங்கள் திருக்கரங்களால் திறந்து வைப்பதில் மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் இறுதிச் சடங்கிற்கு வந்திருந்து மரியாதை செலுத்தினார்கள். தற்போது அவரது மணிமண்டபத்தையும் திறந்து வைக்க வந்தமைக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிமண்டபம் அமைக்க தேவையான நிலம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டு அதில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் ஏவுகணை நாயகன் அக்னி ஏவுகணையின் மாதிரி மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவியல் வளர்ச்சிக்கும் இளைஞர்கள் மற்றும் மனித வளமயமாட்டிற்கும் பணியாற்றிய தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயுடன் 8 கிராம் தங்கப்பதக்கம் உள்ளடக்கிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் என்று அறிவித்து அதனை தன் வாழ்நாளிலே செயல்படுத்தி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மீது தனக்கிருந்து மரியாதையை வெளிப்படுத்தினார்கள். இந்த அரிய சந்தர்ப்பத்தில் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் முன்னிலையில் இங்கே சில முக்கிய கருத்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ராமநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் பிறப்பிடம் ஆகியவை போன்ற இன்னும் பல பெருமைகளை பெற்றிருக்கும் ராமேஸ்வரத்தை அழகுபடுத்தி வருவது இங்குள்ள அமைதியான சமுத்திர அலைகளும் மீனவ வலைகளும் தான் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் ராமேஸ்வரத்து அலைகள் அமைதியாக இருந்தாலும் அதில் வலை விரிக்கின்ற மீனவர்களின் வாழ்க்கை தொடர்ந்து அமைதி இழந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பாக் வளைகுடா ஒட்டி தமிழ்நாட்டில் 5 கடலோர மாவட்டங்களில் உள்ள 305 மீனவ கிராமங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். தமிழ்நாடு மீனவர்கள் பாக் வளைகுடாவில் தொடர்ந்து சந்தித்து வரும் இன்னல்களை போக்குவரத்து நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இழுவலை மீன்பிடிப்பினை ஆழ்கடல் தூண்டில் மற்றும் செவில்வலை மீன்பிடிப்பு துறைமைக்கு பரவலாக்கம் செய்ய திட்டம், அத்திட்டத்திற்கான சிறப்பு நிதியாக 1520 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 3/6/2014 அன்று மாண்பு பாரத பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அக்கோரிக்கையை 27/2/2014 அன்று மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நேரில் சந்தித்து நானும் வலியுறுத்தினேன். அக்கோரிக்கையினை ஏற்று மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் 11/5/2017 அன்று
750 இழுவலை படகுகளை ஆழ்கடல் தூண்டில் மற்றும் செவில்வலை படகுகளாக மாற்றி அமைக்கும் திட்டத்திற்கு சிறப்பு நிதியுதவியாக 100 கோடி ரூபாயும், நீல புரட்சி திட்டத்தின் கீழ் 100 கோடி ரூபாயும் சேர்த்து மத்திய அரசின் 50 விழுக்காடு பங்களிப்பாக மொத்தம் 200 கோடி ரூபாய் வழங்கினார்கள். தமிழ்நாடு அரசு தனது 20 விழுக்காடு பங்களிப்பு மற்றும் வாழ்வாதார நிதியுடன் சேர்த்து 86 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக 500 இழுவலை படகுகளை ஆழ்கடல் தூண்டில் மற்றும் செவில்வலை படகுகளாக மாற்றி அமைக்கும் திட்டத்தின் 286 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்திட ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பாக் வளைகுடாவில் இருந்து 2000 இழுவலை படகுகள் 1621 கோடி ரூபாய் செலவில் 3 கட்டங்களில் மாற்றி அமைத்து பரவலாக்கம் செய்யப்படும். தமிழ்நாடு மீனவர்கள் துயர்த்துடைக்கும் விதமாக மாநில புரட்சித் தலைவி அம்மாவின் கோரிக்கையினை ஏற்று பாக் வளைகுடா மீன்பிடிப்பினை ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு பரவலாக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அறிவுறுத்தி போதிய நிதியினை விடுவித்ததோடு இன்றைய தினம் இங்கு வருகை புரிந்து மீனவர்களுக்கு பணியாணை வழங்கி இத்திட்டத்தினை துவக்கி வைத்திட இருக்கும் மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் மற்றும் தமிழ்நாடு அரசின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். I wish to thank Honorable Prime Minister for extending financial assistance of 200 crores this year for conversion of bottom travelling boats to deep sea long lines, besides other projects, and launching the same today. இந்த அரிய திட்டத்தின் மூலம் பாக் வளைகுடாவில் தமிழ்நாடு மீனவர்கள் சந்தித்து வரும் துயரங்களும் இன்னல்களும் வெகுவாக குறைவதோடு அவர்கள் வாழ்வாதாரம் தலைத்துவங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. குத்துக்கால் பகுதியில் அமைந்துள்ள மீன் இறகுதளத்திற்கான மத்திய அரசின் பங்களிப்பானது நான்கு பாரத பிரதமர்களின் நேரடி அறிவுறுத்தலால் மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளிக்க உள்ள நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படும். இவ்வாறாக பாக் வளைகுடா மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான பொது உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக விளங்கும் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூர் கட்டப்பட்டு வரும் துறைமுகத்திற்கான மத்திய அரசின் பங்களிப்பினை விரைந்து விடுவித்திட சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கு அறிவித்துமாறும் மாண்பு பாரத பிரதமரிடம் இந்த இனிய நேரத்தில் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சீரிய முயற்சி மற்றும் இந்திய அரசின் தொடர் நடவடிக்கையின் விளைவாக இலங்கை அரசால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 2664 மீனவர்களும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். 357 படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாண்பு பாரத பிரதமர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மீனவர் சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அம்மாவில் 2015ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து இலங்கை அரசின் பிடியில் உள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மீன்பிடி படகுகளை விடுவித்து தமிழ்நாடு மீனவர்கள் வாழ்வாதாரத்தை காத்திட மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வழிநடத்தும் அம்மா அரசும் இதனையே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. எனவே தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக இன்றைய தேதியில் இலங்கை அரசின் தொடர்படியில் இருக்கும் 75 மீனவர்களையும் 149 படகுகளையும் உடனடியாக விடுவித்திட இலங்கை அரசிற்கு அழுத்தம் தருமாறு மாண்புமிகு பாரத பிரதமர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். On behalf of the people of Tamil Nadu in general and the fishermen in particular, I request the Honorable Prime Minister to kindly use your good office to persuade the Sri Lankan government to release all the 75 Tamil Nadu fishermen and 149 fishery boats apprehended by the மத்திய அரசின் சுற்றுலா அமைச்சகம் சுவதேஷ் தர்சன் என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா இடங்களை அழகுபடுத்தவும் மேம்படுத்தவும் 99 கோடியே 91 லட்சம் ரூபாய் ஒதுக்கிழமைக்கு மாண்பு பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ராமேஸ்வரத்திற்கு மட்டும் 15 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுலா பணிகளுக்கான குடிநீர் வசதி, கடற்கரை சீரமைப்பு, சாலை வசதி, பூங்காக்கள் போன்ற பல பணிகள் நடந்து வருகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆன்மீக பணிகளை கவர்ந்து இழுக்கவும் ராமேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கும் தனுஷ்கோடி இயற்கை அழகில் ரசிக்கும் வண்ணமும் 3000 சத்திரம் அரிச்சல் முனை இணைப்பு சாலையை சிறப்பாக புதுப்பிக்க மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் முயற்சியால் தேசிய நெடுஞ்சாலை ஆண்டு திட்டத்தின் கீழ் 65 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் பொற்கரங்களினால் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ராமேஸ்வரம் மக்களின் 50 ஆண்டு கால கனவு நிறைவேற காரணமாக இருந்த மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு ஸ்வத் பாரத் என்கின்ற மத்திய அரசின் தூய்மை இந்திய திட்டத்தின் கீழ்
7,91,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. அதற்கான பணிகளும் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் 41,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இத்தகைய அரிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராமாயணத்தோடு தொடர்புடைய ராமேஸ்வரத்தையும் அயோத்தியும் இணைக்கும் விதத்தில் சுற்றுலா பயணிகள் பெரிதும் பயன்பெறும் வகையில் ராமேஸ்வரம் அயோத்தி விரைவு தொடர் வண்டியை இன்று மாண்புமிகு பாரத பிரதமர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தமைக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய திருநாட்டின் பல்வேறு பெருமைகளைச் சேர்ந்த நமது முன்னாள் குடியரசுத் தலைவரின் மணி மண்டபம் அமைந்திருக்கும் இந்த ராமேஸ்வரம் நகரை காண வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தேவைப்படும் அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு, குடிநீர் வசதிகள், பாதாள சாக்கடை, கழிவுநீர் அகற்றுதல் போன்றவை மேம்படுத்துவதற்காக சுமார் 78,17,00,000 ரூபாய் அளவிற்கு நகர வளர்ச்சி திட்டம் ஒன்று தீட்டப்பட்டுள்ளது. இதனை சிறப்பு நிதியாக ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசை ஏற்று அனுமதிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர்களை இந்த தருணத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். தேச தலைவர்களை சிறப்பிக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் இதனை மனமுகுந்து ஏற்பார் என்று நம்புகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்திய மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.